அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை அஷ்டமி. சூட்சுமமான இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள், நவக்கிரக தோஷம் நீங்கும், வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்துமே தீரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க, நாளைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி வருகிறது. இந்த அஷ்டமி திதிகள்ல நாம பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும், எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த அஷ்டமி திதிகள்ல நாம பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில பல நன்மைகள் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த அஷ்டமி திதிகளில் நாம் பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் நீங்குங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த அஷ்டமி திதிகள்ல பைரவரை வழிபாடு செஞ்சு பாருங்க. நிறைய பேர் வீடுகள்ல சண்டை சச்சரவுகள், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்ல உறவினர்களுக்கிடையே நம்மளுக்கு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கூட நீங்க எந்த ஒரு அஷ்டமி திதியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்தி பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வீண் பழிகள் சுமத்திருப்பாங்க. நம்ம ஒரு தவறை செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனா நாம தான் அந்த தவறை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல வீண் பழி சுமத்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருப்பவர்கள் கூட நீங்க அஷ்டமி திதிகள்ல பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அஷ்டமி திதிகள்ல பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நவக்கிரக தோஷங்கள் நீங்கும், சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா பைரவரை நாளைய தினம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்கள். நம்மளுக்கு பைரவர் அஷ்ட பைரவராக இருக்கக்கூடியவர். அவருக்கு சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். ஒன்னா ரெண்டாமா சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் என் வாழ்க்கையில இருக்குது. எதை நான் சொல்றது, எதை தீர்க்க போறாங்க, எதை தீர்த்தாலும் என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் தீரவே தீராது போல அப்படின்னு நம்மள பல பேர் புலம்பிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்படி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த தேய்பிறை அஷ்டமி திதிகள்ல நீங்க பைரவரை வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்க கால பைரவர் சன்னதி அப்படின்னு தனியா இருக்கும். நீங்க அங்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் ஏத்தி வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி, தொழில்ல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு கொடுக்கும். சரி, அப்படி என்ன தீபமா ஏற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த தீபத்தை வீடுகள்ல ஏற்றக்கூடாது. நாங்க சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படம் வீட்டுல வச்சிருக்கிறோம், அதுக்கு தீபம் ஏத்தலாமா நீங்க சொல்ற தீபம் அப்படின்னு போன தடவையே கமெண்ட்ஸ்ல ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி நீங்க வீடுகள்ல ஏத்தக்கூடாது. நான் வீடுகள்ல தீபம் ஏற்றும் பொழுது சொல்லிடுவேன், இந்த தீபம் நீங்க வீட்டுல ஏத்தலாம், இந்த தீபத்தை நீங்க கோயில்ல தான் ஏத்தணும், வீட்டுல ஏத்தக்கூடாது அப்படின்னு தெளிவா நான் சொல்லிடுவேன். இப்ப இந்த தீபத்தை நீங்க வீடுகள்ல ஏற்றக்கூடாது. ஏன்னா இது பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபம் மிளகு தீபம். இந்த மிளகு தீபம் எல்லாருமே ஏத்துறாங்க, நாங்களும் தான் மிளகு தீபம் ஏத்துறோம். ஆனா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியும் முன்னேற்றமும் கிடையாது அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்ற முறையில இந்த தீபத்தை நீங்க ஏத்தி பாருங்க. ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க, அதுல 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல
ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மிளகு மூட்டையை வந்து அதில் வச்சு அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. இப்படி மிளகு தீபம் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது நீங்கள் அந்த தீபம் எரியும் போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த மிளகு வந்து டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும். அதே மாதிரியே 2 மூட்டை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு சிகப்பு நிற துணி இருந்தாலே போதும். அதில் வந்து சிகப்பு நிற நூலாலேயே கட்டிக்கோங்க. 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில எண்ணியே நீங்க வைக்கணும். ஏன் நாம 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கிறோம் அப்படின்னா, பைரவர் அஷ்ட பைரவராக நாம 8 அவதாரங்கள் எடுத்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் நம்ம அந்த மிளகை வந்து வைக்கிறோம். அதை வந்து சிகப்பு நிற நூலால கட்டி அதுல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டுக்கோங்க. இந்த மிளகு மூட்டையவே வச்சுக்கோங்க. நல்லா அந்த நல்லெண்ணெயில் வந்து நல்லா அதை வந்து முக்கி எடுத்துட்டு அதில் வந்து தீபம் ஏற்றுங்க. இதே மாதிரி 2 மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. 2 மிளகு மூட்டை வந்து தயாரித்து அதில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இப்படி தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு இந்த சூட்சமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் மிளகு வெடிப்பதை போல் வெடித்து சிதறி ஓடிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். கண்டிப்பா நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியில் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை அஷ்டமியில தயிர் சாதம் செய்து கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை நைவேத்தியமாக படைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பழம் உடைப்பது ரொம்ப விசேஷம். இந்த தேய்பிறை அஷ்டமியில செவ்வாழை பழம் வாங்கிட்டு போங்க. இப்போ நீங்க எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த விசேஷமான வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது தேங்காய் பழம் உடைப்பது இப்ப பெரும்பாலும் அதை குறைஞ்சிருச்சு. ஏன்னே தெரியல. ஒரு பர்ஸ் எடுத்துட்டு கோயிலுக்கு போறாங்க. வெறுங்கையோட கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போகாதீங்க. பூக்கள் வாங்கிட்டு போங்க, கற்பூரம் எடுத்துட்டு போங்க, எண்ணெய் வாங்கிட்டு போங்க. இது மாதிரி அங்கு சுவாமிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. செவ்வாழை பழம் வந்து ஒற்றை படையில எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் வந்து ஊதுபத்தி, கற்பூரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பூவு, 2 தேங்காய், இது மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து உடைச்சு உங்களுக்கு அதை வந்து தேங்காய் பழத்தட்டு வந்து கொடுப்பாங்க. இது செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தோல் நீக்காத உளுத்தம்பருப்பை ஊற வச்சு நீங்க மிளகு அதிகமா போட்டு அந்த வடையை செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க வந்து நீங்க மாலையாக கட்டியும் நீங்க சாத்தலாம். இல்லை அப்படின்னா அங்க நைவேத்தியமாக வச்சுட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். நீங்க தேய்பிறை அஷ்டமியில வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது தெரு நாய்களுக்கு, நான் சொல்றது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு கிடையாது, ஏன்னா அதை அவங்களே நல்லா பராமரித்து வளர்த்துப்பாங்க. இந்த தெருவில் உணவில்லாமல் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட்டு ஏதோ ஒரு இது உங்களால் முடிஞ்சதை வாங்கி போட்டு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த பைரவருக்கு வாகனமாக இருப்பதே இந்த நாய் தான். அப்போ அந்த நாய்க்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியில் இது அனைத்தையும் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.